இந்த தாலிய ககன் மாமா கையால கட்ட வைக்கிறேன்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்த. ஆனா அதே தாலிய செரி கட்டும் போது உன்னால தடுக்க முடியல. சரி, அவ்வளவு டைம் இல்லன்னே வச்சுக்கலாம். அதே தாலிய கழட்ட போகும் போதும் டாடி வேண்டான்னு சொல்லும் போதும் நீ வந்து தடுத்து நிறுத்தினியா என்ன? அதுக்காக அந்த செர்ரி கூட குடும்பம் நடத்த முடிவு பண்ணிட்டியாமா? குழந்தைங்களை கூட பெத்துப்பேன். உனக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா? மம்மி, காதை மூடுறது இல்ல மம்மி. வேற என்ன பண்ணணும்? நான் சொல்றத கேளுங்க. இவ்ளோ நாளா என் லைஃப டிசைன் பண்ண சொல்லி நான் உன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா என் லைஃப நீ டிசைன் பண்ணாம ஒண்ணும் இல்லாத ஸ்கிராட்ச் டப்பா மாதிரி ஆக்கி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் என் லைஃப என் கையால நானே டிசைன் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றத நானே பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் உன் சப்போர்ட்லாம் எனக்கு தேவையே இல்ல. நக்ஷத்ரா, அம்மாடி நக்ஷத்ரா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி எந்திரி. என்னது நீ இந்த அளவுக்கு மாறி இருக்கனா என்னால நம்ப முடியல. இங்க பாரு நக்ஷத்ரா, பூமியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக உன் கழுத்துல நான் தாலி கட்டினது உண்மைதான். அதுக்கு அர்த்தம் உனக்கு சின்சியரா புரிச்சுனாகணுங்கிற ஆசை இல்ல. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் சுத்தமா பிடிக்கல. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என் டாடி என்ன சொன்னாரு? நடந்து முடிஞ்சதெல்லாம் நம்ம கையில இல்ல, நடக்க போறது நம்ம கையால, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாரா இல்லையா? அதனால இப்ப நான் உன் பொண்டாட்டியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன். பூமி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ எனக்கு தாலி கட்டினாலும் குடும்ப வாழ்க்கையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது இல்லையா? நீ இந்த அளவுக்கு மாறிட்டேனா என்னால நம்ப முடியல. நம்பிதான் ஆகணுங்க. இன்னில இருந்து கணவன் தான் கண் கண்ட தெய்வம்ன்ற பொண்டாட்டியா இனிமே என்ன பார்க்க போறீங்க. குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு நீங்களே கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அப்பதான் நீங்க என் அன்பை புரிஞ்சுக்கிட்டு என்ன உங்க பக்கத்துல அரவணைச்சுப்பீங்க. குடிங்க குடிங்க, கொஞ்சமா குடிங்க. குடிங்கன்றல எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இருடா, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. சரி சரி, அடிக்காத சரி. சரி, அடிக்காத சரி. ரெடி பண்ணு. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? உலகத்தோட பார்வைக்கு நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம்ல. என் டாடி சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி வாழலான்னு. அவ்வளவுதான் டாடி. இப்பவே உன் வாயால என்ன புருஷன் இல்லன்னு சொல்ல வைக்கிறேன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் டாடி. என் கழுத்துல இந்த தாலி இருந்தாலும் அருந்தாலும் என் மனசுல எப்பவும் ககன் மாமா தான் இருப்பாரு. நான் இனிமே ஆரம்பிக்க போற டிராமாவை பாரு. எப்படி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டேன் டாடி. இல்லைன்னா என்ன கொன்னே போட்டிருப்பான் டாடி. மாமா, கிளாஸ் தூக்கி போட்டது என்னமோ உண்மைதான். ஆனா நான் சொல்றத ஒரு வாட்டி வாய மூடுறா. கிளாஸ் தூக்கி போட்டது என்னமோ உண்மை, மத்தது இல்ல உங்களோட பொண்ணு பொய் சொல்றான்னு சொல்லி எங்களை நம்ப வைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்றியா? இப்போ இல்லடா, நக்ஷத்ரா கழுத்துல தாலி கட்டப்பவே உன்னை நான் அடிச்சிருக்கணும். என் தங்கச்சி பையங்கிறதுனால உன்னை சும்மா விட்டுட்டேன். மறுபடியும் நீ என்னோட பொண்ணு மேல கை ஓங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேடா.
ச்சே. நான் அங்க சோஃபாலேயே படுத்துக்கிறேன், நீ இங்க படுத்துக்கோ. இது உனக்கு. செரி செரி அடிக்காத செரி. செரி செரி அடிக்காத செரி. இப்பவே உன் வாயால என்ன புருஷன் இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் டாடி. என் பொண்ணோட புருஷன் நீ, அத முடிவு பண்ணிக்கோ. அவ உன்னை கெட்டவனா ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறா. நீயும் அதே மாதிரி நடந்துக்கோ. உங்க 2 பேருக்கும் சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் உனக்கு மன நிம்மதியாவது கிடைக்கும். இல்ல பூமி, எனக்கு மன நிம்மதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்ன நெருப்புல போட்டு சுட்டாலும் பரவாயில்ல. ஆனா கணவன் மனைவிங்கிற எங்களோட பந்தத்தை அவ்வளவு சீக்கிரம் பிரிய விட மாட்டேன் பூமி. என்ன ஆச்சு சரி உனக்கு? நீ ஏன் இப்படிலாம் பேசுற? உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்ல? எனக்கு அவ்வளவு பிடிக்காதுதான். ஆனா எனக்கு என் அண்ணன்னா உயிர். அவனுக்காக நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சரி. நட்சத்திர டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த வரவுல இருந்து வெளியே வந்துட்டா திரும்பவும் அவ ககனனவ துரத்த ஆரம்பிச்சிருவா. என்ன கொல்ல கூட தயங்காத ஒரு சைக்கோத்தனத்தை நேத்து ராத்திரி அவ கண்ணில் நானே பார்த்தேன் பூமி. இல்ல பூமி, உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் அந்த பிரிவை ஏற்படுத்த விட மாட்டேன். நட்சத்திர உங்களை டச் பண்ற வாய்ப்பை கூட நான் கொடுக்க மாட்டேன்.